இல்லை எதுக்குமே அஞ்சாதீங்க. அதே போல் யார்கிட்டேயும் போய் நின்று கெஞ்சிட்டு நிற்காதீங்க. இதுக்காக உங்கள் தாய் தகப்பன் உங்களை பெற்றுக்கலை. ஒரு பூட்டு இருக்குதுன்னு நினைங்களேன், அந்த பூட்டை உடைச்ச பிறகு அதுக்குள்ளே சாவி கிடச்சி ஏதாவது ஒரு பயன் உண்டா? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் மனதை உடைக்கிறது மாதிரி பேசிட்டு திருப்பி வந்து ஆறுதல் ஒருத்தங்க சொன்னாலும் எந்த ஒரு பயனுமே இல்லை. கூடுமளவும் அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கணும். அதே போல் பேசாமல் ஒருத்தங்க போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட எதையும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க. அவங்களுக்கு காலம் வந்து புரிய வைக்கும். அதுவரை உங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்து பொறுமையாக இருங்க. நீங்கள் பேசாமல் போகிறவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு நிற்கும்போது அங்கே உங்கள் தரம் வந்து தாழ்த்தப்படுது. இப்படி தரம் தாழ்ந்து யாருக்கிட்டேயும் போய் கெஞ்ச